வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இது உங்கள் SBIPO நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ பிரேக்கிங் நியூஸ். இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே வெறித்தனமாக படிக்காமல் இருந்திருப்போம். பட் நம்ம இப்போ SBIPO நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. இனி வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் அப்படி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 855க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் 1 இயர் வேலிடிட்டிக்கு. இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸ், வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், PDF கோர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SBIPOக்கான வீடியோ கோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. மாஸ்டர் 2.0 வீடியோ கோர்ஸ். இதில் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் SBIPO வரைக்கும். ஸோ மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF கோர்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாபிக் வைஸ் PDF, SBIPO ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கான PDF கோர்ஸ் இருக்கும். SBIPOக்கான ஸ்டடி பிளான் இருக்கும், உள்ள 50 days பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBIPOவோட ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் 2026க்கு. 2024-25 மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போயிடலாமா? வாங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1500 வேக்கன்சி. ஓகேவா? SCக்கு 234, STக்கு 144, OBCக்கு 390, EWSக்கு 144, URக்கு 588. ஸோ டோட்டலாக 1500 வேக்கன்சி இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ஆளாக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோஸை டெய்லியும் பாருங்கள். நம்மளோட ராயல் பாஸை யூஸ் பண்ணி படிங்க. பக்காவான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பேக்கேஜ் உங்களுக்கு அதுதான். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், OBC சர்டிஃபிகேட்டு, EWS சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இப்போயே எடுத்து வச்சுருங்க. நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு தான் எடுக்க போவாங்க. டக்குன்னு இன்டர்வியூ வந்துடும். இன்டர்வியூ அப்போ கையில் OBC சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதனால் இப்போயே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது டேட்டு. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 8ஆம் தேதி 7வது மாதம், ஜூலை 7வது மாதம் வரையும் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நான் கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் பக்காவாக புரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18, அதாவது இன்றைக்கி இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 8ஆம் தேதி ஜூலை மாதம் தான் லாஸ்ட் டேட்டு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட்டில் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் செப்டம்பரில் இருக்கும். சரிங்களா? ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே அந்த டைட்டிலை சர்ச் பண்ணி யூடியூப்பில் CWJன்னு போட்டு சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, முக்கியமான விஷயம். சரிங்களா? அதாவது நல்லா இதை பார்த்துக்கங்க. நீங்கள் ஆஸ் ஆன் 1/4/2026க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கணும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தெரிஞ்சுக்கங்க. சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும் அவசியம் இல்லை. ப்ரொவிஷனல் இருந்தால் போதும். 1/4/2026க்குள்ளே ரிசல்ட் இருந்திருக்கணும். சாரி, 1/4 பாருங்கள். இல்லை மக்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்கான். 30/9/2026க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும். புரிஞ்சா? நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்கன்ற ரிசல்ட்டு 30/9/2026க்குள்ளே வந்திருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுக்கு கொடுத்துருக்கான். நீங்கள் 21 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 30 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? 1/4/2026 வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க அவங்க. சரிங்களா? சிம்பிளாக கொடுத்துட்டான். 1/4/2005க்கு லேட்டராக பிறந்திருக்கக்கூடாது. நீங்கள் 1/4/2005க்கு உள்ளே தான் பிறந்திருக்கணும். 2/4/96க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 2/4/96க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கணும். இதுதான் கான்செப்ட். அவன் சொல்லிட்டான். சரிங்களா? ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கான் பாருங்கள்.
எனி டிகிரி எலிஜிபிள் மக்களே, சரிங்களா? எனி டிகிரி எலிஜிபிள். ஆனால் 30/9/2026 ரிசல்ட் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்தது இது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, அவன் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கெல்லாம் என்ன விஷன் இருக்கணும், நீங்கள் எதெல்லாம் கொண்டு வரணும், எந்தெந்த இது இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கிளியராக பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சான்சஸ் 6 சான்ஸு, சரிங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை, எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்கும். அதுக்கு இவன் கண்டிஷன் கொடுத்துருக்கான். எஸ்சி எஸ்டிக்கெலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா 9 தடவை எஸ்பிஐபிஓ அட்டன் பண்ணிக்கலான்றான். ரெகுலர் கேட்டகரி அதாவது யூஆர்ஆர் இருந்தீங்கன்னா 6 தடவை நீங்கள் எஸ்பிஐபிஓ அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோ சான்ஸு தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே கிடையாது அப்படின்றான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கணும். அதை சொல்லிட்டாங்க. நீங்கள் கடன் வாங்கி கட்டாமல் இருக்கீங்க, கடன் வாங்கி சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ கடன்லாம் அடைச்சி முடிச்சிருங்க, சிபில் ஸ்கோரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நார்மலாக ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கெல்லாம் 750 ரூபா, சரிங்களா? ஓகேவா? எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஃப்ரீ, காசு கட்டிட்டீங்கன்னா எந்த ரீஃபண்டும் கிடையாது அப்படின்ட்டான். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எக்ஸாம் ஸ்ட்ரக்சருக்கு வராங்க. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல், சரிங்களா? இதில் வித்தியாசமாக இருக்கும். மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 35 இருக்கும், ஆப்டி 35 இருக்கும், இங்கிலீஷு 30 இருக்கும். பட் எப்பயுமே எஸ்பிஐபிஓ இங்கிலீஷ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். ஸோ இது ரீசெண்டாக புதுசாகவே பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 மார்க், 30 கொஸ்டின் 30 மார்க்கு, வான்ஸ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க். ஸோ உங்களுக்கு டோட்டலாக செக்ஷன் டைமிங் இருக்குது, 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம், டோட்டலாக 100 மார்க். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கிலீஷு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, இங்கிலீஷ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ கட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 40 கொஸ்டின் 60 மார்க்கு, ஆப்டி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 60 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 60 கொஸ்டின் 60 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க, இதுவுமே ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பேங்கிங் தரவாக படிச்சிருக்கணும், சரிங்களா? பேங்கிங் அவேர்னஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோ கோர்ஸை கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். தரமாக ஒரு 35 வீடியோஸ் பேங்கிங் அவேர்னஸ்க்கு எடுத்திருப்பேன், பக்காவாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கொஸ்டின் 60 மார்க்கு, இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 20 மார்க். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கான மார்க்கை கம்மி பண்ணிட்டு ஜென்ரல் அவேர்னஸை அதிகப்படுத்திட்டான். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்டிடியூடும் ஜென்ரல் அவேர்னஸும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் எக்ஸசைஸ் 20 கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? இன்டர்வியூ ஒரே நிமிஷம் இருங்க, மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் எக்ஸசைஸ்க்கு 20 மார்க்கு, இன்டர்வியூக்கு 20 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்குகள் அப்படின்னு கொடுத்துருக்கான், இதை பார்த்துக்கணும், சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ உங்களுக்கு எப்படின்னா எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் முடியும், மெயின்ஸ் முடியும், அடுத்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிடி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இப்படி தான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும், மெயின்ஸ் பாஸ் ஆகணும், நீங்கள் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு பாஸ் ஆகணும், குரூப் எக்ஸசைஸ் பாஸ் ஆகணும், அப்புறமா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்படி தான் உங்களுக்கு ஆர்டர் இருக்கும், புரிஞ்சா? ஸோ நீங்கள் எல்லாமே பக்காவாக கிளியர் பண்ணால் தான் இந்த வேலை உங்களுக்கு. இது கிளியர் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அதில் எல்லாமே இருக்குது எஸ்பிஐபிஓ எக்ஸாமுக்கானது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்கான். லெஃப்ட் தம்போட அப்லோடு பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் தம்பு, ஒரு ஒயிட் பேப்பரில் லெஃப்ட் தம்பு, சிக்னேச்சரு, அப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிக்ளரேஷனு, இதெல்லாம் எழுதி வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும். அதனால் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா டிக்ளரேஷனுக்கு பதிலாக அவங்களோட இதை போட்டு அப்ளை பண்ணிடுவாங்க. எதை? வேறு ஏதாவது டிக்ளரேஷனை போட்டு ஐபிபிஎஸ் கிளர்க்கோடது பிஓடது அப்லோட் பண்ணிடுவாங்க. எஸ்பி என்ன ஃபார்மட் கொடுத்துருக்கானோ அதோட டிக்ளரேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்கள் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு, இந்த டிக்ளரேஷன் இதெல்லாமே அப்லோடு பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? இதில் பார்த்தீங்கன்னா ஐயின்னு போட்டு உங்கள் பேர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அப்படியே நீங்கள் வந்து இதை எழுதி அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்களே, வேறு எதுவும் இல்லை சொல்கிற அளவுக்கு. ஸோ முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான், அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் பக்கா ரெடியாக ஆரம்பிக்கணும். இப்போ இருந்தே இன்டர்வியூக்கும் ரெடி ஆகணும், பேங்கிங் அவேர்னஸும் நல்லா ரெடி ஆகணும். ஏன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாத்துக்குமே இப்போ இருந்தே ரெடி ஆகணும். நீங்கள் ஒரு பக்கா பியூர் எஸ்பிஐ பிஓ வேலைக்கு போகிறீங்கன்னே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பேன், அப்புறம் மெயின்ஸ்க்கு படிப்பேன், அப்புறம் இன்டர்வியூக்கு படிப்பேன்லாம் படிக்கக்கூடாது. முன்னாடி இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடணும், ப்ரிலிம்ஸ்க்கு சால்வ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடணும், மெயின்ஸ்க்கு சால்வ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போவே இன்டர்வியூக்கு ரெடி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்வியூ கூட கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 10% படிச்சுக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 100% நீங்கள் படிக்கணும் இப்போ இருந்தே. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ராயல் பாஸை. உள்ளுக்குள்ளே பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸு, இந்த மெட்டீரியலுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எஸ்பிஐபிஓக்கான வீடியோ கோர்ஸ், எஸ்பிஐபிஓக்கான மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு, எஸ்பிஐபிஓக்கான சால்வ் பண்ணி பார்க்குற பிடிஎஃப் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராயல் பாஸ் வந்து 855 ஆஃபர் போட்டிருக்கோம். 1 year வேலிடிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10